ஹாய் அமீஸ், நான் உங்கள் சாரா. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஒன் ஷாட், ஃபுல்லாக இல்லை, ஒன் ஷாட் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் என்கிட்ட இல்லை, நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க. நானுமே ரொம்ப அழுதேன். ஸோ அவன் இல்லைன்றதுனால அவனை திருப்பி வேர்ல்டுக்கு கொண்டு வர முடியாது. பட் ஸ்டில் அவனோட ப்ரெசன்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்கும். நம்மளோட இந்த ஃபிக்ஷன் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ப்ரேரலாக அவன் இருக்கா மாதிரி, அவனோட ப்ரெசன்ஸ் இருக்கா மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஒன் ஷாட்டு. ஸோ இல்லை ஸ்டோரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரெசன்ஸ் அவனை வச்சு, அவனோட லைஃப்பில் முக்கியமான பர்சன் யார், அவங்க அப்பா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகிருந்தால் லைக் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதை நோக்கி ஒரு சும்மா ஒரு சீனரி மாதிரி அப்படி தான் போகும். ஸோ ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்காது. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன்டா. டிஸ்க்ளைமர், இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, இமேஜினேஷன் தான். நீங்கள் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஓகே? சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகணும். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் சீனே அவன் வீட்டுக்கு வரான். வந்துட்டு பொண்டாட்டி எங்கே இருக்க, பொண்டாட்டி எங்கடி இருக்க, எங்கே இவ ஆளை காணோம் எல்லா ரூம்லேயும். சரி பெட்ரூமில் போய் பார்க்கலாம். பொண்டாட்டி என்னடி தூங்குறான். சரி ஓகே. சாப்பிட்டியா நீ? இல்லை. சரி வா சாப்பிட்லாம், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம், தூங்கட்டும். அவன் நான் படுக்க வச்சுட்டு வரேன். என்னாச்சு? என் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்குது. அழுதியாடி? ஆமாம். ஏன் அழுத? இல்லை, வெளில போய் பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷம். சொல்லுடி, ஏன் அழுத? அது இல்லைங்க, கொஞ்சம் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன்னா ரொம்ப பயந்துட்டான், அவனே கொஞ்சம் அழுதான். ஸோ அவன் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துடுச்சு, அதனால தான். என்னாச்சு பையனுக்கு? என்னாச்சு? என்ன உடம்பு சரியில்லை? அது ஒன்றும் இல்லை, 1 வீக்காக சரியாக சாப்பிட்ல, டைஜஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ப்ரீத்திங் வர முடியல, அவனுக்கு ப்ரீத் பண்ண முடியல, அதனால தான் சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, மெடிசன் கொடுக்கணும். சரி ஓகேடி. நீங்கள் ரொம்ப அக்கறைப்படுறீங்க, நீங்கள் தான் அவனுக்கு கண்டுக்கூட மாட்டீங்க. பொண்டாட்டி உடனே இப்படி பண்ணாதடி. ஆமாம், பின்ன அப்படி தான் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரா மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகிறீங்க. அது எப்படி அவன் மறந்துட்டு போகிறான் அப்புறம் உங்கள் ஃபேஸை. அப்படிலாம் சொல்லாதடி, ஏன்டி சொல்கிற? சரி அப்படிலாம் சொல்லலை. நீ வீட்டில் தானடி இருக்க, பார்த்துக்கிறல்லடி, அப்புறம் என்னடி? நான் பார்த்துக்கிறேங்க, இருந்தாலும் நான் ஒர்க் போகிறேன். ஸோ அவன் கூடயே இருக்க முடியலல்ல, அதனால் அவன் தனியாக இருக்கிறதுனால சரியாக சாப்பிட மாட்டான், ஒழுங்காகவே இருக்க மாட்டான் ஆக்டிவாக. அதனால தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடி முடிவு பண்ணியிருக்க? இல்லை, இனிமேல் நான் ஒர்க் போகிறதா இல்லை, வீக்லி 2 மட்டும் ஒர்க் போகிற மாதிரி இருக்க போகிறேன். ஏன்டி இது சடனாக இந்த ஒரு டிசிஷன்? ஆமாம், அவனுக்குன்னு யார் இருக்கா நம்மளை விட்டா? நீங்களும் இருக்க மாட்டீங்களா? அப்போ நான் தானே பார்த்துக்கணும். சரி ஓகே தயம், நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு. சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு எதனா சமைச்சு தரேன், குக் பண்ணுறேன் நான் போயிட்டு. ஆமாண்டி பொண்டாட்டி, ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது வேறு, நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை, எனக்கு ஒர்க் நிறைய இருந்ததுனால சாப்பிடாமே வந்துட்டேன், கொஞ்சம் எனக்கு தான் செஞ்சு கொடுறி. சரி ஓகே தயம், நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, அவங்க சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். நீங்கள் போய் சமைச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ என்கிட்ட வர எழுந்திரிச்சு வந்துட்டு உங்ககிட்ட கத்திகிட்ருக்கான் கீழே, பசிக்குது போல் அவனுக்கு. ஸோ நீங்கள் உடனே அச்சோ என் குழந்தைக்கு பசி எடுத்துக்கிச்சா, அச்சோ என்னப்பா பசிக்குதா, இல்லைங்க அம்மா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் சமைச்சிட்ருக்கீங்க. சடனாக ஜெயம், எதுக்குங்க திடீர்னு இந்த மாதிரி சடனாக ஹக் பண்ணுறீங்க? இதுனா ஃபஸ்ட் டைம் ஆடி, எத்தனை வாட்டி ஹக் பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்டி ஹக் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் மாதிரி ஜர்க் ஆகுதுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பார்த்து பண்ணுறதுக்கு இது என்னடி ரூமில் நடக்கிற விஷயமா? தயம், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம், எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க தயம்? பேசாதீங்க. என்னடி ரொம்ப சினுங்கிற? எப்படினாலும் இன்றைக்கி நடக்கும் தெரியும்ல. இன்றைக்கெலாம் எதுவும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பேன்.
அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் வருவீங்க, வந்துட்டு 2 நாள் இருப்பீங்க, அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க. என்னாலாம் இருக்க முடியாது, என்கிட்ட கூட தான் இருப்பேன். நீங்கள் வந்து தனியாக தூங்குங்க. எப்படி நாளைக்கு காலைல உங்களுக்கு ஒர்க் வந்துடும். ஸோ நாளைக்கு காலைல நீங்கள் எந்திரிச்சு போயிடுங்க. என் கூடலாம் படக்கூடாது. பொண்டாட்டி இதெல்லாம் ரொம்ப மோசம். நானே வரது 1 நாள் 2 நாள் தான் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வரேன். நீ என்னடி இப்படி பண்ணுற? அவ்வளோதான் சொல்லிட்டேன், கடிச்சு வச்சிருவேன். அதெல்லாம் முடியாது, நான்லாம் கூட படுக்க மாட்டேன்ப்பா. சரி ஒத்துக்கிறேன், என்னோட தோல்வி ஒத்துக்கிறேன். சும்மா சொன்னேன், நான் 1 நாள்லாம் இருக்க மாட்டேன். 1 வீக் உன் கூட தான் ஃபேமிலியாக இங்கே எங்கே சுற்றலாம், சரியா? நான் உன் கூட தான் படுத்து தூங்குவேன். பொண்டாட்டி ப்ளீஸ்டி, நான்லாம் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. ஏன்டி இப்படி பண்ணுற? ஸோ தயம், குழந்தை மாதிரி பண்ணாதீங்க தயம். இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய ஒழுங்காக சாப்பிட்டு அமைதியாக போயிட்டான். நீங்கள் தான் குழந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப பண்ணுறடி குழந்தைன்ட்டு. என்கிட்ட நீ வச்சுக்கோ, சரியா? அப்போ என்ன எதுக்கு இதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையா? எனக்கு அவன் தான் ஃபஸ்ட்டுப்பா. எப்போ தானே அவன் தான் என்னை பற்றி நினச்சிட்ருக்கான். எப்பயுமே நான் வீட்டுக்குள்ளே வந்தால் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் பண்ணுறான். நீங்கள் தான் இருக்கத்தே இல்லைட்டாங்க, அப்போ எப்படி உங்களை பற்றி வரும்? ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. உனக்கு தெரியாதையா? உனக்கு தெரியும்ல. அப்புறம் தெரியும்ட்டாயாங்க, பட் ஸ்டில் எனக்கு இருக்கும்ல. ஐ ரியலி மிஸ் யூ டைம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐயோ, எனக்கு புரியுதுடி பொண்டாட்டி, எனக்கு புரியுது, சரியா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க கூட இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கம்பெனி ரூல்ஸ்டி, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நான் யாருக்காக பண்ணுறேன்? உனக்காக, நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணுறேன். என்னடி இப்படி பேசுகிற? புரியுது டைம், ஓகே, நான் எதுவும் சொல்லலை. பட் உங்களுக்காக ஒருத்தி இங்கே வெயிட் பண்ணுறா அப்படின்றத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே எனக்கு வந்து உங்களை மிஸ் பண்ணுறதுன்றதை விட, நான் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் தெரியுறீங்க. இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள், உங்கள் மெமரிஸ் தான். நான் எங்கே போனாலும் உங்களை தான் தேடுறேன். யாரை பார்த்தாலும் உங்களை தான் தேடுறேன். ஒரு கப்புள்ஸ் ரோட்டில் போனால் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வருது. ஒரு சாங் கேட்டால் உங்கள் ஞாபகம் தான் வருது. அது ஒரு விஷயமும் எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துட்டேன். நேற்று நான் சாங் கேட்டுட்டு வந்தேன். ஸோ சாங் கேட்கும்போது அந்த சாங் நம்ம 2 பேர் கேட்ட ஞாபகம், நீங்கள் என் கையை பிடிச்சது, என் கையில் கிஸ் பண்ணி என்னை உங்கள் லேப்பில் உட்கார வச்சு என்னோடய தலையை கோதி விட்டது எனக்கு ஞாபகம் வருது. நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் நான் எந்திரிக்கும் போது என் சைடு திரும்பும் போதெல்லாம், இப்படி கண்ணை திறக்கும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டிங்களா, உங்களை பார்க்க முடியாதா அப்படின்னு தோணுது. எவ்ரிடே நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதும், லன்ச் செய்யும் போதும், டின்னர் செய்யும் போதும், நீங்கள் இப்போ என்னை ஹக் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ஹக் பண்ண மாட்டிங்களா, வந்துட மாட்டிங்களா அப்படின்னு தோணும். ஒரு நாள் நான் சோஃபாவில் உட்காந்து என்னோடய ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது என் ஃபோனை பிடுங்கி, எதுக்குடி பொண்டாட்டி ஃபோனை பார்த்துட்டே இருக்க, என் கூட வந்து உட்காருடி அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? என்கிட்ட நீ எப்போ என்கிட்ட வந்தாலும் என்கிட்ட வந்து என்கிட்ட நான் பிடுங்கி அவன் என் குழந்தை அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அப்படின்னு நான் ஒரு இடத்துலையும் உங்களை மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? என்னை சுற்றி நீங்கள் தான் இருக்கிறீங்க. நான் உங்களை வச்சு தான் ஃபுல்லாக வாழ்கிறேன். நீங்கள் எனக்கு கன்சிடரே பண்ணிக்க மாட்டீங்க. ஒன் டேயில் நம்ம எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரியுதா? நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது நம்மளுது. நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, என் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. நான் வாழ்கிற அதே சிட்டியில் தான் நீங்களும் இருக்கீங்க. நான் போகிற அதே ரூட்டில் தான் நீங்களும் போகிறீங்க. பட் ஸ்டில் உங்களையும் என்னால் பார்த்துக்க முடியாது. ஆனால் எனக்காக ஒரு நாளைக்கு உங்களால் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? 10 நிமிஷம் கூட பேச முடியாதா? ஒரு 10 நிமிஷம் கூட மெசேஜ் பண்ண முடியாதா? நான் உங்ககிட்ட வேறு என்ன டைம் கேட்டுட்டேன்? 1 வீக் ஆச்சு உங்களை பார்த்து. நானும் 1 வீக் ஆச்சு. 1 வீக்கில் ஒரே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசுனீங்க, அதுவும் 5 நிமிஷம். நான் கால் பண்ணேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியாடி, என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க. நான் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு ஒர்க் வந்துச்சுடி பாய்டின்ட்டு போகிறீங்க டைம். இது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆக தெரிய மாட்டேன். நம்ம இப்படி தான் இருந்தோமா? 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம இப்படி தான் இருந்த மாட்டேன். எனக்கு புரியுது உங்கள் பேஷன், உங்களோட லைஃபுக்காக நான் வந்து புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது டைம். பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல டைம். நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறீங்களா இல்லையா? எல்லோரும் தான் இருக்காங்க. நான் யாரையுமே வந்து இவங்கள மாதிரி நீங்கள் இருங்க, அவங்கள மாதிரி இருங்க நான் சொல்லலை. நான் ஏன் டைம் வேணும்னு ஆசைப்பட்றேன். என்னை துரத்தி என் பின்னாடியே வந்து ஒரு டைம் இருக்கான்ல, எனக்கு அவன் வேணும்னு ஆசைப்பட்றேன் டைம்.
எனக்கு அவன் கிடைக்க மாட்றான். நான் எவ்வளோ தேடுறது அவனை, நான் எவ்வளோ லவ் பண்ண ஒரு டைம் என்னை சுற்றி சுற்றி வருவான் எனக்காக. ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு மார்னிங் மெசேஜ் வந்து நைட்டு வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணுறது, எது நடந்தாலும் வந்து சொல்கிறது, எல்லாமே என்னை சர்ப்ரைஸ் பண்ணது. என்னை ஃபீல் பண்ணும்போது என்னை வந்து அவனோட மடியில் வச்சுக்கிட்டு என்னை அவ்வளோ பேம்பர் பண்ண டைம், எனக்காக இருந்த டைம் நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு அதுக்குன்னு நான் இப்போ பிடிக்கலை அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் இப்போ ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்னும் நம்ம கொஞ்ச நாள் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு எல்லாமே புரியுது டைம். நானும் வந்து எல்லாமே புரிஞ்சு தான் இருக்கேன். ஆனால் நம்ம 20s இருந்தப்போ, நம்ம டீனேஜில் இருந்தப்போ அந்த ஒரு டைம்கு அப்போ வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை தான். எல்லாமே நீங்கள் ரொம்ப சைல்டிஷ்டாக இருந்தீங்க, ரொம்ப மெச்சூர்ட் இல்லாமல் இருந்தோம். பட் மெச்சூர்டு இல்லாமல் இருந்தப்போ அங்கே லவ் நிறைய இருந்துச்சு தோணுது. இப்போ லவ் இல்லாத மாதிரி தோணுதுட்டேன். பொண்டாட்டி லவ் இல்லைன்னு தோணுதாடி எனக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கட்டையும். யார்கிட்ட போவேன், எனக்குன்னு இங்கே யார் இருக்கா? உங்களுக்கு புரியுதுல்ல டயம்? ஏன் டயம் இப்படி பண்ணுறீங்க? டி அழாதடி பொண்டாட்டி, புரியுதுடி, சாரி, ரியலி சாரி. இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், எனக்கு புரியுதுடி, சாரிடி, சாரி, ப்ளீஸ் அழாதடி. என் மேலே தப்பு இருக்கட்டும், எனக்கு புரியுது. ஏன்னா நானும் ஒர்க் போகிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நானும் ஒர்க் போகிறேன். எனக்கு என்கிட்ட நான் இன்றைக்கி பார்க்கும்போது லிட்ரலி என்ன பார்க்கலாமா இருந்துச்சு. நான் எப்படி உங்களை மிஸ் பண்ணுறனோ அது மாதிரி என்கிட்ட நம்ம 2 பேரும் மிஸ் பண்ணுறான். நான் எப்படி உங்களை ஏங்குறனோ, உங்களை ஒரு இடத்துல ஏங்குறனோ அதேமாதிரி மிஸ் பண்ணுறான். அதனால தான் அவன் உங்களுக்கு சரியாக கேர் பண்ணிக்க மாட்டான். எனக்கு அவனை பார்க்கும்போது அதனால தான் நான் அந்த ஒரு முடிவே எடுத்தேன். இனிமேட்டு நம்ம வந்து வீக்லி 2 தான் ஒர்க் போகணும், அது வரைக்கும் கூடயே தான் இருக்கணும், என்கிட்ட கூட இருக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு ஏன் அங்கே அப்படி தோண போகுது, எனக்கு எல்லாமே என்கிட்ட அப்படின்னு ஏன் தோணுது? ஏன்னா நான் உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகிருக்கேன். ஐ லவ் யூ, தட்ஸ் வை நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும். என்கிட்ட ஸ்டார்டிங்கில் எனக்கு சேரவே மாட்டான். ஆனால் இப்போ என்கிட்ட சேர்ந்துருக்கான்னா நான் அதை வந்து என்கிட்ட வந்து உங்கள் பையனாக பார்க்கலாம், என் பையனாக நம்ம பையனாக பார்க்கலாம். அதனால தான் அவனை வச்சுருக்கேன். இவ்வளோ அவனை இன்னும் அழகாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டேன். அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டேன். அவன் எவ்வளோ சஃபர் ஆகிறானோ அதே அளவுக்கு நான் சஃபர் ஆகிருக்கேன். இந்த 6 மந்த் ஆச்சு. 6 மந்த் முன்னாடி வரைக்குமே நீங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் இல்லையட்டையும். இந்த 6 மந்த்தாக நம்ம கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ், பேசிக்கிறது கிடையாது, கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மந்த்லி 2, வீக்லி 2 அந்த மாதிரி தான். ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கட்டையும். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. பட் ப்ளீஸ் டயம் என்னை ஹர்ட் மட்டும் பண்ணாதீங்க. என்னாலலாம் ரொம்ப முடியாது டயம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாள் அழுவுறீங்க. ஸோ டைம் புரியுது. அவனும் ஹக் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் சமைச்சிட்டு இருந்தது வேறு பேர்ன் ஆகிடுச்சு. அது வேறு நல்லா புகை மூட்டமாக ஆகிடுச்சு வீடு ஃபுல்லாக. ஸோ 2 பேரும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. சாப்பாடு செஞ்சது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அகைன் வேகமாக ஏதோ சமைச்சிட்ருக்கீங்க. டைம் பக்கத்துலேயே நின்றுட்டு உங்களுக்கு பேக்கப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே எதுவுமே பேசலை 2 பேரும். நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, அவன் அமைதியாக பேக்கப் பண்ணிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ நீங்கள் டயம் சொல்லுடி, கோச்சிக்கிட்டீங்களா? நான் ஏன்டி கோச்சிக்க போகிறேன்? இல்லை, நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி டயம். நீ எப்பயுமே என்னை ஹர்ட் பண்ண மாட்டேடி பொண்டாட்டி. நீ கரெக்டாக தானே பேசியிருக்க, அது உண்மை தானே? என்னோடய ஒர்க் இதுனால நம்ம 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு தானே, அது நீ கரெக்டாக தான் பேசியிருக்க, நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். நீ என்னை இவ்வளோ பேர் பண்ணியிருக்கலடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னை நீ இவ்வளோ பேர் பண்ணிக்கிற, என்னை இவ்வளோ அழகாக தாங்கிக்கிற, எப்படி உன்னால் முடியுது? பிகாஸ் ஐ லவ் யூ டயம். அது ஒரே ஒரு தான் ரீசன். நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதனால் எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே எனக்கு உன் மேலே இருக்க லவ் அதிகமாக தான் ஆகும் டயம். சரி ஓகேடி பொண்டாட்டி,
சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? உங்களுக்கு இப்போ பசிக்குது? ரெடி ஆகிடுச்சிட்டையா, வெயிட் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ டைம் உங்களுக்கு ஃபீல்லாம் பண்ணி விடுறாரு, சிரிச்சிட்டே சாப்பிட்றீங்க. இந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க 2 பேருமே. ஸோ நைட் முடியுது, நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு டேவ் எந்திரிச்சிட்றாரு, நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க, உங்களையே பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ அழகாக இருக்கா இவ, இவ்வளோ லவ் பண்ணுறா நம்மளை, இந்த மாதிரி வேறு ஏதாவது பொண்ணு நம்ம லவ் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணுமான்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறா இவ, எந்த அளவுக்கு என்னை நோட் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறா. 1% கூட அவன் மாறலை. ஸ்டில் காலேஜ் டேஸில் எவ்வளோ லவ் பண்ணணும் அவளை, அந்த அளவுக்கு அவள் இப்பயும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. நான் எதுவுமே இல்லாதப்பையும் என்னை லவ் பண்ணா, எல்லாமே இருக்கிறப்பையும் நான் அதே மாதிரி லவ் பண்ணுறா. இவளை மட்டும் நான் எப்பயும் விட்டுறவே கூடாது. எனக்கு இவளை பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, குட் மார்னிங் பேபி, எந்திரிச்சிட்டிங்களா டைம்? குட் மார்னிங். குட் மார்னிங். சரி சீக்கிரமாக எந்திரிடி. எங்கே டைம்? எதுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கணும்? இன்னைக்கு லீவ் தானே. ஏய் வெளில போகிறோம், எந்திரி சீக்கிரம், சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி எந்திரி எந்திரி. டைம் ஒரு 5 minutes டைம், டயர்டாக இருக்குது, நைட்டு எதுவுமே பண்ணல, டயர்டாக அளவுக்கு உனக்கு முன்னாடி உனக்கு எந்திரிடி. டைம் ஏன் டைம் காலையில் டர்ட்டியாக பேசுகிறீங்க? எதுவுமே பேசுகிறேன், நீயே அதுக்குள்ளே அது மாதிரி திங்க் பண்ணுற, எந்த நேரம் புத்தி அங்கே தான் இருக்கா. டைம் கிச்சு கிச்சு மூட்டாதீங்க டைம், நான் எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. டைம் அதுக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிடறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்கி வரீங்க, பார்த்தா டைம் சமைச்சிட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே மார்னிங் வியூவே சூப்பராக இருக்குது, ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஆன உன்னை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அங்கேருந்து ஆன்னு பார்த்தது போதும், உனக்கு தான் இது மொத்தமாக சரியா, முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட, அப்புறமா என்னை சாப்பிட்றத பற்றி யோசிக்கலாம், மைண்ட்லேயே என்னை மொத்தமாக அவுத்து பார்க்காதடி வாடி அப்படின்றான். நீங்கள் சிரிச்சுட்டே, நீ ஆல்ரெடி எதுவுமே போடலடா, வெறும் ட்ரௌசர் மட்டும் தான் போட்டிருக்க, அதையும் அவுத்து தானே பார்க்கல மைண்டுக்குள்ளே வச்சு. டைம் அவன் காலையிலேயே இதுவே பேசாத டைம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப மாறி தான் இருக்குது. 3 வருஷமாக நம்ம லெவலில் இருக்கோம் சரியா, 3 வருஷம் இல்லாத ஒரே வெக்கமாக இப்போ வருது. தையாங் ஏன் தையாங் எனக்கு டீஸ் பண்ணுறீங்க? சரி பண்ணுறட்டி வா இந்த உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டான். நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ காலேஜ் டேஸ், நீங்கள் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்துருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு பையன் சடனாக அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹலோ ஹலோ, எதுக்கு கை பிடிச்சலாம் இழுக்கிறீங்க? யார் நீங்கள்? எதுக்கு என் கை பிடிச்சி இழுக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நானும் இந்த காலேஜ் புதுசு தான், நான் செகண்ட் இயர். இந்த மாதிரி எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸ்லாம் ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கலை, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிடுச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்களா? என்னங்க ப்ராங்க் பண்ணுறதாங்க ஒரு நியாயம் வேணுமா? ப்ரப்போஸ் பண்ண யாரை வேணால் கூப்பிடுவாங்க, என்னையே பண்ணும். ப்ரப்போஸ் பண்ண யாரை வேணால் கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம், பட் ட்ரூவாக ப்ரப்போஸ் பண்ணணும், என் மைண்ட்லேருந்து இல்லாமல் என் ஹார்ட்லேருந்து அந்த ப்ரப்போசலாக இருக்கணும். நான் பண்ண போகிற ப்ரப்போசல் அந்த பொண்ணுக்கு டிசர்வாக இருக்கணும். அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நினச்சி ஒரு பொண்ணை வெயிட் பண்ணிருந்தேன். காட் எனக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் நான் ஏன் உங்களுக்கு ஓகே சொல்வேன் நீங்கள் நினச்சி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் இயர், எனக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ ப்ளீஸ் என்னை விடுங்க, நான் கிளாஸ் போகணும். ரொம்ப பண்ணாதேடி, ஒரு ப்ரப்போசல் தானே. என்னங்க இவ்வளோ நாள் அமைதியாக பேசிட்டு இப்போ கத்துறீங்க? இப்படி தான் கத்துவேன் பின்ன. நான் உன்னை பொண்டாட்டி மாதிரி பார்த்துட்டேன், உன்னை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களான்னு ஒரு ட்ரீம் பார்த்துட்டு தான் நான் உன்னை கூப்பிட்டு கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். கையை பிடிச்சிருக்கேன்னா அப்போ புரியலையா உனக்கு? நான் எந்த பொண்ணு கிட்ட கூட நிற்க மாட்டேன், உன் கையை பிடிச்சி இழுத்துருக்கேன், நான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன், ஓகேவா? எனக்கு ஒன்றும் இந்த சீனியர் பசங்கள்லாம் சொல்லலை, நான் சும்மா ஒரு கதை தான் சொன்னேன், ஓகேவா? ஆக்சுவலாக நானே சீனியர் தான்.
நான் இங்கே 3rd இயர் படிக்கிறேன். ஓகே, ஏதோ ஃபர்ஸ்ட் டே வாச்சே கொஞ்சம் சாஃப்டாக பேசலாம், நல்ல பையன் மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு சொன்னால் நீ அதையும் நம்பாமல் கொஷின் மேலே கொஷின் கேட்குற. அப்படியே தவடாலேயே 2 வச்சேன்னா அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு இப்போலாம் நான் மிரட்டுறீங்கன்னு தெரில. நான்லாம் மிரட்டுக்கெலாம் பயப்பட மாட்டேன். இவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க வச்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண பார்க்கலாம்? அவள் தான் உனக்கு வாய்கெல்லாம் உடச்சி கொடுத்துருவேன். என்ன கொஞ்ச நாள் முன்னாடி லவ் பண்ணுறேன், ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு நினைங்க, இப்போ இப்படி தான் அடிக்கிறேன்லாம் பயன்படுத்துகிறீங்க. என்னை முதல்ல விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. அச்சோ, பயந்துட்டே பொண்டாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவனை லவ் பண்ணுறேன்டி, அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீ பயப்படாத, அவனை சும்மா தான் வெறுப்பேற்றினேன். ஐ லவ் யூ அது சொல்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். நீயும் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவ. ஸோ இப்போ நீ போ, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன். நான் இதே காலேஜ் தான், என்னோடய டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நீயும் அதான் நினைக்கிறேன், ஐடி கார்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ எப்படி கேட்டாலும் டயாங்குன்னு கேளு, எல்லாருமே சொல்லுவாங்க. டயாங்கா? உங்கள் பேர் டயாங்கா? ஆமாம், என் பேர் டயாங், நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீ யார்கிட்ட வேணால் கேளு, எல்லாருக்கும் தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் தெரியும்னா நீங்கள் என்ன இந்த காலேஜ் டானா? இருக்கலாம், மேபி. எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம். லவ் வந்தால் சொல்லணுமா? ஆமாம், வந்தால் சொல்லு. வந்தால் தானே சொல்லு. சரியாட்டையும் ஏய் சீனியர் ரீ, நீங்கள் தான் இப்போ லவ் பண்ணுறீங்களே, நான் ஏன் உங்களை சீனியர் மரியாதை கொடுத்து கூப்பிடணும்? டயாங் தானே உங்கள் பேர்? டயாங். ஆஹா, என்னடி நாள் இவ்வளோ நக்கல் காமிக்கிற? நக்கல்லாம் இல்லை, இதோட நேச்சர், என் பிஹேவியர் இப்படி தான். நீங்கள் ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், என்னை மிரட்டுறேன்னு சொன்னீங்க, சும்மா மிரட்டுறதுக்கு பயப்படுற மாதிரி நடித்தேன். மற்றபடி நான் ஏன் பயப்படணும்? அதுவும் இல்லாமல் எனக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியும். ஓகே, என்னை அடித்தா திருப்பி 2 அடி வைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் பயந்தாங்குடி இல்லட்டேன் நான். ஓகே, நீங்கள் இன்ஜினியரிங்காக இருங்க, நான் இன்ஜினியரிங் கிடையாது. ஐடி கார்டை பார்த்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் எ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஐம் அ டாக்டர். நான் டாக்டருக்கு படிக்க வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட், நான் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ உங்களை பற்றி நான் என் டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் யாருக்கும் தெரியாது. ஸோ ஐ டோன்ட் கேர். பாய், பெஸ்ட் ஆஃப் த லக் டயாங், பெஸ்ட் ஆஃப் லக். முடிஞ்சால் என் ஹார்ட்டை வின் பண்ணுங்கள். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ டயாங்க்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆட்டிடியூடு. சிரிச்சுட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ நீங்கள் திருப்பி ப்ரெசண்ட்டில் வந்து சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. என்னடி எதுக்குடி சிரிக்கிற முன்னாடி? இல்லை, எனக்கு என்னோடய செல்ஃபை பண்ணிச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது டயாங். ஏன்டி உனக்கு ஏன் அப்படி சிரிப்பாக இருக்குது? ஒன்றும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஞாபகம் வந்துச்சு. காலேஜ் நினச்சி அடி, அதுவே நீ ஒரு ஃபன் பண்ணியிருப்பியே. அப்போ எவ்வளோ நக்கலாக பேசினேன். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே என்கிட்ட வந்து பம்பிட்டு இருந்தியே. டயாங் டீஸ் பண்ணாதீங்க டயாங், நான் அப்போயே ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு. ஐயோ, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே திருப்பி நம்ம வாங்க ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே காலேஜ் போயிருப்பீங்க கிளாஸ்க்கு. ஸோ கிளாஸில் உட்காந்துட்டு உங்களுக்கு டே ஃபுல்லாக டைம் ஞாபகம் தான். அவள் கைப்பிடிச்சி இழுத்தது, அவங்க கண்ணை பார்த்து பேசினது, சிரித்தது எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக முடியல. மைண்ட் ஃபுல்லாக அவர் தான் இருக்கார். ஸோ உங்களுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது, அதெல்லாம் பாரமாக இருக்குது, யார்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு பார்க்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை. ஸோ யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே காலைல வரீங்க, வந்த ரூட்டில் தான் வரீங்க, ஏற்கனவே வந்த வழியிலே தான் வரீங்க. நெக்ஸ்ட் டே வந்த வழியில் வரீங்க. உங்களுக்கு அந்த போகிற வழியெல்லாம் சுற்றி அவரை பார்க்குறீங்க, எங்கன்னா அவர் இருக்க மாட்டாரா, எங்கன்னா இருக்க மாட்டாங்க தேடிகிட்டே இருக்கீங்க, அவரை காணோம். ஸோ மார்னிங் கிளாஸ் போகுது, ஃபஸ்ட்டு 2 பீரியட் போகுது, அடுத்து பிரேக் விட்டுறாங்க, ஆளை காணோம். ஸோ இன்னும் 3 பீரியட் தான் இருக்குது. திருப்பி ஒரு பீரியட் போகுது, லஞ்ச் வரப்போகுது, அப்பயும் ஆளை காணோம். எல்லா இடத்துலையும் தேடுறீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சீனியர் ஒரு பையன்கிட்ட போயிட்டு, சீனியர் சொல்லுங்கள்,
இந்த மாதிரி டயாங் எங்கே இருப்பா தெரியுமா? டயாங்கா? உனக்கு எதுமா? இல்லை, அவர் எங்கே இருக்காரு சொல்லுவீங்களா? நீ பார்க்க டாக்டர் கோட்லாம் போட்டிருக்க, டாக்டரா நீ? ஆமாம் சீனியர். ஃபஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர். அப்போ உன் பேர் இதானே? ஆமாம் சீனியர். உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும்? உன்னை பற்றி இங்கே எல்லாருக்குமே தெரியும். உன்னை பார்த்தது யாரும் இல்லை, பட் உன் பேர் உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். டயாங் ஆள் தானே நீனு? சீனியர், டயாங்கோட ஆள் தானேம்மா நீனு? ஆமாம் சீனியர். அவன் டெரஸில் இருப்பான், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக டெரஸ்க்கு போகிறீங்க. பார்த்தா டெரஸில் டேமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு படுத்துட்டு ஜம்முன்னு ராஜா பகூத் மாதிரி உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க, கண்ணை மூடி தான் இருக்கான். கிட்ட போய் நிற்கும் போது, சொல்லுடி பொண்டாட்டி. டயாங், உங்களுக்கு எப்படி? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் நினச்சேன் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வருவேன் அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். டயாங், நான் எதுக்கு வந்து? தெரியும், சீக்கிரமாக சொல்லு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நேற்றுலேருந்து. டயாங், அது சொல்லுடி. டயாங், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. டயாங், இன்னொரு விஷயம் சொல்லுடி. என்னை டீஸ் பண்ணக்கூடாது. நான் இவ்வளோ சீக்கிரமாக லவ் சொல்லிட்டேன். நேற்று அவ்வளோ பேசினேன், இன்றைக்கி சொல்லிட்டேன். டீஸ்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் அப்பப்போ வெறுப்பேற்றுவேன். டயாங், அப்போ எனக்கு வேணாம், நான் லவ்லாம் சொல்லலை. இப்போ தான் நீ சொன்ன, சரியா? இங்கே பாரு, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். டயாங், இதெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா சொன்னேன்டி, இவங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கலாம். ஸோ சிரிச்சுட்டே அப்படியே டயாங்க ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளில வரான். ரெண்டுமே சிரிச்சுட்டு திருப்பி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்க்கும்போது. இப்போயும் உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம அப்படி பேசினோமே, டக்குன்னு ஓகே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. டயாங் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறான். எவ்வளோ பேச்சு பேசினேன், எவ்வளோ நக்கலாக பேசினேன். முடிஞ்சால் என் ஹார்ட்டை வந்து இது பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் வந்து நீங்கள் பேசி பாருங்கள், முடிஞ்சால் அப்படி இப்படி நீ அடி. அடுத்த நாளே வந்து பம்பிக்கிட்டே வந்து டயாங் ஐ லவ் யூ அப்படி சொல்கிற, என்ன அடி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. அப்படியே போய் அவனோட ஷோல்டருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு என்கிட்ட வந்து கத்துனா, நீ என்னடா அப்படின்னு பயந்து 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. அவன் வந்து சிரிச்சுட்டே குடுக்குன்னு ஓடி வரான். நீங்கள் டக்குன்னு தூக்கி அவனை வச்சுக்கிறீங்க லேப்பில். அவன் வந்து டயாங் அப்படியே பார்த்து என்கிட்ட நம்ம வரைக்கிறான். நீ பாருடா, எப்போ பார்த்தாலும் உங்கள் மம்மியோட அட்டென்ஷன் நீயே வாங்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? என்கிட்ட அப்படியே பாவமாக பார்க்குறான். நீங்கள் சிரிச்சுட்டு, டயாங் குழந்தைங்க, உன்னை போய் எதுக்குங்க திட்டுறீங்க? ஐயோ குழந்த தான், எப்போ பார்த்தாலும் அவன் தாண்டி இருக்கான் அவன் கூட. இன்றைக்கே நான் ஒரு நாள் தான் நான் இருக்கேன், அப்பயும் அவன் கூட தான் இருக்கணும்னு வரான். இப்படி போட்டேன்னா ஒன்று. டயாங், அவனுக்கு உடம்பு சரியில்லை டயாங், அதெல்லாம் பண்ணாதீங்க, குழந்த. ஸோ பொண்டாட்டி, நீங்கள் 2 பேர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகேடா போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே என்னன்னு தெரியல. நான் ஒரு மாதிரி ஸ்டோரி எடுத்து போன நினச்சேன், அது வேறு மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகேடா, இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு 1 ஷாட் வேறு. ஸோ கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ஒன்று நினச்சேன், அது வேறு மாதிரி ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஸோ எங்கன்னா டங்கு ட்விஸ்ட் ஆகிடுச்சுனாலும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.